நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடைய திடீர் டெல்லி விசிட் என்ன விஷயம் சார்? எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அவர்தான் தலைமை பண்பு மிக்கவர். அவர்தான் தன்னிகரற்ற தலைவர், ஒற்றை தலைமை கொண்டவர். இன்னொரு தலைமை, இணையான ஒரு தலைமை இருந்தால் கட்சி நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை கலட்டி விட்டுட்டு இன்னொரு இணை ஒருங்கிணைப்பாளரை தேடி டெல்லிக்கு போகிறாருன்னு தகவல் வருதே. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் கிடையாதுங்க, அவருடைய தலைவரை பார்க்க அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது பாஜகக்காரர்கள் கடும் கோவடைகிறாங்க. அவர் எங்களுக்கு தானே தேசிய தலைமையில் முக்கியமானவர் அமித்ஷா அப்படிங்கிறப்ப அதிமுகவை ஒரு மாநில கட்சி என்று பல பேர் தவறாக கருதி கொண்டிருக்கிற போது அது அகில இந்திய அதிமுக என்கிற காரணத்தினால டெல்லியில் தான் அவங்களுக்கான எல்லா பஞ்சாயத்துமே பண்ண முடியும். அப்படிங்கிறனால குடியரசு துணைத் தலைவர் பதவி இருக்கிற சாக்கில் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்கிற ஒரு சாக்கில் அமித்ஷா போய் குறுக்கால போய் ஒரு கும்பிடு போட்டு வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறப்பான பயணத்தை மேற்கொள்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. இப்போ இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அழைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக செய்திகள் வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது இதை பற்றி தான் ஏற்கனவே பேச மாட்டேன்னு சொல்லி தான் அவர் முடிவெடுத்தார். இந்த அலைன்ஸ் உருவாக்கும் போதே பேச மாட்டேன் தான் முடிவெடுத்தார். ஏன் திரும்பவும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க? அது செங்கோட்டையன் அவருக்கு கெடு விதித்தார். ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்லது அமைப்பு செயலாளராக இருக்கிறவர் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இதை கடந்த காலத்தில் ஒரு முறையாவது ஜெயலலிதாவோடு முரண்பட்டு இருக்கும்போது அவரும் பொதுச் செயலாளர் தானே, ஜெயலலிதாவுக்கு ஏதாவது கெடு விதிச்சிருக்கிறாரா செங்கோட்டையன்? கட்சியை விட்டே அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டார், அமைச்சர்லேருந்து நீக்கப்பட்டார், எத்தனையோ முறை பதவியிலிருந்து தூக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்த போதெல்லாம் அமைதியாக இருந்த செங்கோட்டையனை இப்படி உசுப்பேத்தி நான் உனக்கு தலைமை யாருன்னு எனக்கு தெரியும், ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், நீனும் டீச்சர் தான் நானும் டீச்சர் தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறோம், ஹெட்மாஸ்டர் வேற ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் போகிறேன்னு டெல்லிக்கு அவர் போய் ஹரித்வாருக்கு போகிறேங்கிற பேரில், நிம்மதிக்காக போகிறேங்கிற பேரில் அமித்ஷா போய் பார்த்தார்ல. அப்போ அமித்ஷா போய் பார்த்ததுக்கு பின்னாடி அது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எங்களுக்கு செய்தி இல்லைன்ட்டாங்க தமிழ்நாடு பாஜகவில். கஸ்தூரி உள்பட அது அதிகாரப்பூர்வ செய்தி அல்ல பாஜகவில். இப்போ அதிகாரப்பூர்வ செய்தினா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டா தான் அதிகாரப்பூர்வ செய்தியா, அவங்க ஒத்துக்காமல் பார்க்குறதுலாம் அதிகாரப்பூர்வ செய்தியில் வராதா அப்படின்னு இவங்க ரெண்டு கேம் ஆடுறாங்க. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு வரும்போது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கூடுதலான விஷயமாக அவங்க வெளியே சொல்லிக்கிடுவாங்க. இப்போ டெல்லிக்கு போகிறது மூலமாக இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன், இவர் தான் எல்லாமேன்னு சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்னு இப்போ டிடிவி தினகரன் மல்லுக்கட்ட தொடங்கியிருக்கிறார். அப்போ இது உள்குத்தா, இது அங்கேருந்து தான் புறப்படுதா, இதற்கான மூல நதி எங்கேருந்து புறப்படுகிறது, இதுக்கான ரிஷி மூலம் எங்கே இருக்குது, அதை தேடி தான் அவர் பயணம் போகிறார். இது ஒரு ஆன்மீக பயணம் தான். இந்த பிரச்சனைக்கு பின்னாடியே அதற்கான நதி மூலம் ரிஷி மூலம் தேடி போகிற ஒரு ஆன்மீக தேடல் தான் இது. அதனால் பிரச்சனையை உண்டாக்குறது யார்? பாஜகவா? இல்லை இங்கே ஏற்கனவே நமக்கு பங்காளிகளாக இருந்த செங்கோட்டையன் டிடிவி தினகரன் மாதிரி ஆளுகளா? இதில் ஓபிஎஸ்ஸுடைய ரோல் என்ன? இல்லை கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே ட்ராமா கோஷ்டி மாதிரி ஒன்றா சேர்த்து விட போகிறாங்களா? பல கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமாக போவார் எப்பவுமே. இப்போ நீங்கள் என்ன தான் ரகசியமாக போனாலும் அதை கண்டுபிடிச்சி போட்டோ எடுத்து போடுறாங்க. அதனால் வேறு வழி தெரியாமல் சொல்லிட்டு போகிறார் இந்த முறை. இதுதான் காரணம். இல்லை ஓகே. இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பக்கம் இவரோட பயணம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன், இப்போ இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு, ஏன்னா செங்கோட்டையன் சொல்லிட்டாரோட அந்த 10 நாள் கெடு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் ஒருங்கிணைப்பு நோக்கி நகரங்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாளைக்கு இவங்க இந்த அலைன்ஸுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவங்க இபிஎஸ் தலைமை எதிர்க்கிறாங்க. எல்லாருமே 4 பேர் ஒரே புள்ளியில் இபிஎஸ் எதிர்ப்பு புள்ளியில் ஒன்றா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிட்டு இந்த அணையில் பயணிக்க முடியும்? அல்லது வேற ஒரு மாற்று அணி களம் காண போகிறாங்களா? இல்லை, இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா கூட்டணி ஒரு அழகான முன்னுதாரணம். எல்லாருக்கும் வேறு வேறு கருத்து இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிர் முகாமாக கேரளாவில் போட்டிடுறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் 2 பேருமே இருக்காங்க. காங்கிரஸும் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது. அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி, அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துடைய. இப்போ கூட அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ தான் விலகுறேன்னு சொன்னார். அவரும் ஒரு பக்கம் நான் இந்தியா கூட்டணியில் இருக்கேன், அப்புறம் காங்கிரஸை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு முன்னுதாரணம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால
முரண்பட்டவர்கள் எல்லாரையுமே இந்த நவக்கிரகம்லாம் ஒன்று பார்த்துக்கிறாதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து எல்லாரையுமே ஒன்றா கொண்டு போய் ஒரு இடத்துல குவிச்சு பொதுவாக வந்து நம்ம வந்து அதனால தான் இந்த கூட்டணி மந்திரி சபைங்கிற வாதத்தை அவங்களால வைக்க முடியுது. அமித்ஷா மறுபடியும் அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் என்று பொத்தாம்பொதுவாக சொல்லும்போது ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, டிடிவி தினகரன் மாதிரி ஆட்கள் அடுத்த டைலாக்கை வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சனையை கிளப்ப போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கூட்டியே பேசி வைத்ததனுடைய விளைவாகத்தான் அதிமுகவிலே இருந்து ஒரு தலைவர் வருவார் அப்படின்னு சொல்கிறது மூலமாக. நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அநியாயத்தையெல்லாம் தட்டி கேட்க ஒரு ஹீரோ வருவாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி பாஜகவில் வந்து ஒரு டைலாக்கை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளராக கருதி கொள்ளலாமே தவிர பொதுச் செயலாளர் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று பாஜகவினுடைய தேசிய தலைமை அவருக்கு அறிவுறுத்த போகிறது. அப்போ அவர் எப்படி நடந்துக்கிறணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, ஒரு கூட்டணியில் இருக்கிறதுல எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுல இப்போ நயினார் நாகேந்திரன் டோன் ஒரு டைப்பாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் உடைய குரல் ஒரு மாதிரி இருக்குது. தியாக தலைவி சின்னம்மா எல்லா தியாகங்களையும் பார்த்தவங்க, கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்க, அதுக்காக விட முடியுமா? பொதுச் செயலாளருக்கு வழக்கம் போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தியாக தலைவியாகவும் இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளருக்கு வந்து வழக்கம் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்பப்போ திமுகவை வீழ்த்தாம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு திண்ணையோரமாக நின்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரையுமே ஒரு புள்ளியில் எப்படி இந்த கதம்ப மாலையை கட்ட போகிறாங்க, எப்படி இந்த ஃப்ரூட் மிக்சரை வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சவால் இருக்குது. அதனால் இந்த முரண்பட்டவர்களினுடைய மூட்டையை இப்போ அவிழ்த்து விட்ட மூட்டையாக இருக்குது எல்லாமே. இதை ஒரே முடிச்சா கட்டுறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி நோக்கி போகிறார். சார், இப்போ என்னோட கேள்வி என்ன, நான் வந்து இந்த அலைன்ஸ் உருவாகும் போது அமித்ஷா தெளிவாக சொன்னார், நான் வந்து உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன அர்த்தம்? போதுமான அளவுக்கு நாங்கள் ஏற்கனவே தலையிட்டுட்டோம், இனிமேல் தலையிடுறதுக்கு என்ன இருக்குது? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முளம் என்னம்பாங்கல்ல. உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னா அது உட்கட்சியே கிடையாது, அது ஓங்கட்சியே கிடையாது, அது ஏன் கட்சி ஆயிடுச்சு. கடலிலே கலந்த பின்னால் நதிக்கு என்று தனியாக ஒரு முகம் இல்லைன்னு கவிதை சொல்லுவாங்க. அது மாதிரி அது நதியினுடைய முகம் வந்து கடலாகி விட்டது. இனிமேல் போய் நதியை போய் இப்போ பாஜக என்கிற கடலிலே அதிமுக என்கிற நதி கலந்ததுக்கு பின்னாடி அதிமுகவை தேடுகிற ஒரு பயணத்தில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. இந்த கடலில் போய் வங்காள விரிகுடாவில் போய் விழுந்துச்சே இந்த ஊர், நம்ம ஊர் நதி, அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து இது எம்ஜிஆர் அவர்கள் நடத்தின கட்சி, ஜெயலலிதா அவர்கள் நடத்தின கட்சி, பாஜகவினுடைய தலைவரை பார்த்து மோடியை முதல் முறையாக வந்து பிரதமராக நிறுத்துகிற போது மோடியா லேடியான்னு கேட்குற கட்சி, சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ண கட்சி, இதெல்லாம் இந்த கடந்த கால வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சிங்கம் காட்டுக்குள்ளே இருந்து கர்ஜனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் ஒரு வலையை போட்டு தூக்கிட்டோம், இப்போ நாங்கள் தான் அதுக்கு ஏற போடுறோம், நாங்கள் தான் வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு என்ன கொடுக்கணுங்கிறத முடிவு செய்கிறோம் அப்படின்னு ஒரு சர்க்கஸ் சிங்கமாக எடப்பாடி பழனிசாமியை மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அவர் போகிறார், இங்கே சர்க்கஸ் சிங்கத்துக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. மாஸ்டர் இப்போ என்ன சொல்ல போகிறாரு, எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அறிவுறுத்த போகிறார். அமித்ஷா வந்து நீ யாரோடையும் சண்டை போடக்கூடாது, நான் சொல்கிறபடி போகணும், பக்கத்துலேயே இருப்பார் டிடிவி தினகரன், அவரை பார்க்காத மாதிரியே நீ நின்றுக்கிறணும் மேடையில். இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் வருவார், அவர் வந்து வணக்கம் வந்து ஒன்றைய பார்த்து சொல்ல மாட்டார், அவர் பொதுவாக வந்து வணக்கம் சொல்லுவார். நீனும் அதே டைமில் அந்த செகண்டை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதே மாதிரி நீனும் வணக்கம் சொல்லும்போது இது ஒரே கூட்டணி தான், இந்த கூட்டணியை யாரும் வந்து கலைக்க முடியாதுன்னு நாங்கள் வீரவசனத்தை பேசுவோம், அதுக்கான டைலாக் பேப்பரை நாங்கள் நயினார் நாகேந்திரன்ட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு நாடக கம்பெனியை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இப்போ டெல்லியில் ரிஹர்சல் நடக்க போகுது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, இதுக்கு பேர் ஒரு கட்சியவே உடைச்சு மறுபடியும் ஒன்றா சேர்க்குற ஒரு பந்தயத்தை பாஜக வெற்றிகரமாக நிகழ்த்தி விட்டது. இது ஒரு கட்சியாக இருக்கணுமா, ஒவ்வொருத்தரும் தனித்தனி கட்சியாக இருக்கணுமாங்கிறத ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை ஒன்று சேர்க்க போகிறாங்க. அதுதான் இந்த வித்தக்காரங்க. இந்த நீங்கள் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா, வித்தை காட்டுறவன் வந்து விதவிதமாக காட்டுவேன். இப்போ பாரு, நான் இதை என்ன செய்கிறேன் பாரு, இப்போ நான் வந்து இதை உள்ளுக்குள்ளே போகிறேன் பாரு, இப்போ திரும்ப எப்படி வர்றேன் பாருன்னு மேஜிக் மேன் பண்ணுவாங்க இல்லை. இப்போ அமித்ஷாங்கிற மேஜிக் மேன்ட்ட இதுக்கு என்ன செய்கிறது, டிடிவி தினகரன் கொடுக்குற குடைச்சலை என்ன செய்கிறது, ஓபிஎஸ் என்ன செய்கிறது, இந்த அதிமுகவை கொண்டு வந்து என்ன செய்கிறது, இந்த கட்சியை வச்சு நான் என்ன செய்கிறது, இதுக்கான ஆலோசனையை கேட்குறதுக்காக துணை ஜனாதிபதியினுடைய பதவியேற்புக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் ஒரு துணைத் தலைவர் மாதிரி தன்னை கருதி கொண்டு இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 கண்டிஷனை தெளிவாக வச்சார். அதுபடி தான் எதுவும் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த உட்கட்சி விவரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, அதே மாதிரி வந்து என்டிஏக்குள்ளே கூட நீங்கள் டிடிவி ஓபிஎஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம், அதே மாதிரி அண்ணாமலையுடைய தலைமை பொறுப்பு பறிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் வந்து அவர் கிளியராக வச்சுருந்தார். இந்த விஷயத்தில் அமித்ஷாவும் ஓகேன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருந்த இது வந்து என்னென்னா,
சரி திமுக வீழ்த்த போது அந்த அலைன்ஸு இல்லை திமுக தோக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் களம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏன் மறுபடியும் இந்த உட்கட்சி விவகாரத்தை மாதிரி டே ஒன்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது ஏன் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க? இது எப்படி? அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கு முதல்ல கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேலுமணியில் இருந்து விஜயபாஸ்கரில் இருந்து அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாருடைய வழக்கு விசாரணையினுடைய வளையம் முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. பழைய வழக்குகளை தூசி தட்டி யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும், யாரை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்று இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் வலுவாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களே சிக்கலுக்குரியதாகத்தான் இருக்கிறார். அது மிதுன் பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம், அல்லது அவருடைய சம்பந்தி சார்ந்த விஷயங்களில் 700 கோடிக்கு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையுமே அவங்க லாக் ஆகியிருக்காங்க. அப்போ யார் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல முதல் கட்டமாக அவருக்கு சில ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் ஆசைப்பட்டது மாதிரியே அண்ணாமலையை வெளியே அனுப்புறது மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியை நீயே நடத்திக்க என்று சொன்னால் அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா? அவரால் முழுமையாக கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியுமா? மீண்டும் இந்த கட்சியை ஆளுங்கட்சியாக அதிகாரமிக்க அமைப்பாக மாற்றிவிடக்கூடிய வலிமை இருந்துச்சுன்னா அவர் மதிப்பாங்க. அவருக்கு அப்படி ஒரு வலிமை இருப்பதாக தெரியல. அவர் ஒரு வளம் வருகிறார். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சியினுடைய நிலைப்பாடு வேறு வேறு தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஒரு ஊரில் அவருக்கு வரவேற்பு இருக்குது, இன்னொரு ஊரில் போனால் பாதி பேர் வேறு அணியில் இருக்கான், இன்னொரு ஊருக்கு போனால் வேறு சிக்கலாக இருக்குது. அப்போ இதை எப்படி சரி கட்டுவது அப்படிங்கிறப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எல்லாமே நடத்தினாலும் இவருடைய இறுதி பிடி இறுகுவது என்பது பாஜகவின் கைகளில் இருக்கிறது என்கிற காரணத்தினால இதை எப்படியாவது அனுசரித்து போக வேண்டும். அவருக்கு என்னன்னா, அவருக்கு இருக்க பெரிய சவால் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியினுடைய தனித்தன்மையும் காப்பாற்றியாக வேண்டும், கூட்டணிக்காக வளைந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வளைந்து கொடுக்கவும் வேணும். இந்த இரட்டை வேடத்தில் நடிப்பது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமமானது. ஒரு பக்கம் பாஜகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் நாங்கள் தனித்த மெஜாரிட்டியோடு வெற்றி பெறுவோம், நாங்கள் போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமாக பேசுகிறது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் அங்கே நீடிக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது தான் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சவாலை நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ எனக்கு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் என்ன யோசிக்கிறார்? 26 ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும், திமுக வீழ்த்தணுன்றது தான் நோக்கமா? அப்படி நோக்கம் அதுவாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியோட கரங்களை பலப்படுத்தினா மட்டும் அது சாத்தியம். அதை நோக்கி தான் போகணும். அது இப்படி போயிட்டு இருக்க பயணத்தில் அவரோட தலைமை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ, யார் சிஎம் கேட்டட்னா யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. கரெக்டாக போயிட்டு இருக்கணும். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா என்ன யோசிக்கிறார்? ஏன் இந்த விஷயங்கள் அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு? இல்லை, அதிமுக மீண்டும் வலிமை பெற வேண்டும் என்கிற விருப்பம் பாஜகவுக்கு கிடையாது. பாஜக வலிமை பெற வேண்டும் என்பதற்கான வாய்ப்பாகத்தான் அதிமுகவை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிற திட்டத்தில் தான் இருக்கிறார்களே தவிர, அவர்கள் உண்மையிலேயே அதிமுக மீது அவர்களுக்கு ஒரு கூட்டணியின் மீதான ஒரு பற்று இருக்கிறது, நீங்கள் சொல்வது மாதிரி என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் இவரை வலிமையற்ற தலைவராக மாற்றுகிற வேலை திட்டத்தை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. இப்போ இவரை டம்மியாக்குறது மூலமாக அந்த இடத்தை தாங்கள் கைப்பற்ற வேண்டும், பாஜக தான் கைப்பற்ற வேண்டும், பாஜக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி இதை முடிவெடுக்கக்கூடாது, எல்லாவற்றையும் மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை நோக்கி காய் நகர்த்த வேண்டிய ஒரு அரசியல் அழுத்தத்தை அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மீண்டும் முதலமைச்சராக என்ன பண்ண போகிறாரு? ஏற்கனவே ரிமோட் கண்ட்ரோல் அவர்களிடம் தான் இருந்தது. இப்போ பாஜக வலிமை பெற வேண்டும் என்றால் அதிமுக வலிமை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடாது. அவர்கள் வலிமையை தங்களுடைய வலிமையாக மாற்றிக்கொண்டு தாங்கள் ஒரு பிரதான கட்சியாக தமிழ்நாட்டிலே திமுகவா பாஜகவா என்கிற நிலைமையை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமே தவிர, எடப்பாடி பழனிசாமி வலிமை பெறுவதை பாஜக விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. இல்லாட்டினா செங்கோட்டையனை அவர் சந்தித்திருக்க மாட்டாங்களே. ஒரு கட்சியினுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர் முரண்பட்டு வர்றாரு அப்படின்னா டெல்லி தலைமை பார்ப்பதற்கு அனுமதிக்கவே கூடாது. இப்போ மதிமுகவிலிருந்து முரண்பட்டவர்கள் திமுகவுக்கு வர்றேன் அப்படின்னு தூது விட்ட போது புலவர் செவந்தியப்பனில் தொடங்கி பல்வேறு 2ஆம் கட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க மதிமுகவிலேருந்து வெளியேறினவங்கெல்லாம் திமுகவுக்கு வரேன்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நான் கூட்டணியில் இருக்கிறேன், கூட்டணி தர்மத்துக்கு இது எதிரானது, எனவே மதிமுகவோடு கூட்டணி விலகி வருகிற காலம் வந்தால் உங்களை சேர்த்துக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, ஆனால் இன்றைய சூழலில் அப்படி சேர்ப்பது கூட்டணி தர்மம் ஆகாது என்று நிராகரிச்சிட்டார். இதைத்தானே பின்பற்றி இருக்கணும். அமித்ஷா செங்கோட்டையனை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்க கூடாது, பார்ப்பதற்கு அனுமதித்திருக்க கூடாது. அப்போ இது 2 பக்கமே கேமாடுறாங்க.
இப்போ பாஜக வந்து அதிமுகவுக்கு உண்மையாக இல்லை, விசுவாசமாக இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் உண்மையாக இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அது அப்போ இவர் இதை சரி கட்டுவதற்காகத்தான் இப்போ ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குழப்பம் விளைவிக்கிறீங்க, இப்போ நாங்கள் எந்த முடிவை எடுக்கிறது என்கிற ஒரு நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. அதை தீர்த்து கொள்ளத்தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். எடப்பாடி பழனிசாமியோட பயணம் வெற்றி அடைதா என்னென்ன அடுத்த கட்ட எதாவது நகர்றது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.